இயற்கையையும் இசையும் பிரிக்க முடியாது. இந்த மலையோடைய அழகை பார்த்த உடனே எனக்கு நினைவு வந்த பாடல் அழகான பாடல். ஆராதனா படத்தில் கிஷோர்குமார் அவர்களுடைய குரலில் ஒலித்த பாடல். லதா மங்கேஷ்கரும் கிஷோர்குமாரும் பாடியிருந்தாங்க. இந்த பாடல் அமைந்த ராகம் பஹாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பஹாட்னா மலை, மலைவாழ் மலை சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு பஹாடின்னு பேர். காஷ்மீர் ஹிமாச்சலத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பஹாடின்னு ஒரு சொல்லு இருக்குது, அங்கே இருக்கிற அந்த மலைவாழ் மக்களுக்கு. இந்த பஹாடி ராகம் இந்துஸ்தானிலேருந்து நம்ம ஊருக்கு வந்த ராகம் தான். தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் இந்த பஹாடி ராகத்தில் இருக்குது. நான் இப்போது குடகு மலையில் இருக்கேன். கூர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கர்நாடகாவில் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஹாலிடேக்காக என்னோடய கசின் சிஸ்டர்ஸோடு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த 2 நாள் இந்த மலையும் இந்த மலை சார்ந்த அழகையும் நாங்கள் ரசிக்கும்போது இந்த பஹாடி ராகத்தில் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கோம். ஒரே சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு, பாட்டை பற்றி பேசின மாதிரி ஆச்சு. ஸோ வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்த இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இது என்னுடைய கசின் திவ்யா. ஹலோ. ஸோ திவ்யா, நம்ம இன்னைக்கு வந்து பஹாடி ராகம் பாட்டெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பஹாடி ராகத்தில் உனக்கு ரொம்ப பிடித்த பாடல்? இருக்கு, ஒரு ரொமான்டிக் சாங் ஆக்சுவலாக. என்னோட ஃபேவரட் ஃப்ரம் த லிஸ்ட். அண்ட் இதை நான் பாடுறது, இதை பற்றி நினச்சாலே ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வரும். அஃப்கோர்ஸ் விஜய் ஞாபகம் தான் வரும் எனக்கு. ஸோ ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிடமை தான் ஊஞ்சலாடுது. இந்த பாட்டோடைய அழகு, இப்போ நாங்கள் நல்ல சரியான வெயிலில் தான் உட்காந்துருக்கோம். கோர்ஸ் இட்ஸ் மச் கூலர் தென் சென்னை, இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு ஜில் ஒரு ஃபீலிங் வருது இல்லை? அதான் அந்த பாட்டோடைய அழகு, அந்த நிலவில் இருக்கிற ஃபீலிங்கே நமக்கு தெரியுது. நீ ரொமான்டிக் சாங்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, ரொம்ப ரொமான்டிக் சாங் இந்த ராகத்தில் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் மோஸ்ட் ரொமான்டிக் ஹீரோ இன் தமிழ் சினிமா கமல்ஹாசன் நடிச்சது. எஸ், கமல் அண்ட் ஜெயபிரதா ஒரு பெரிய தேர் சக்கரம் பக்கத்தில் பாடுற ஒரு பாடல். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? சலங்கை ஒலி. மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், மனதின் ஓசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். அதுல வருமே இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். This is another cousin of mine, விஜேதா. ஸோ விஜேதா, நம்ம வந்து பஹாடி ராகம் பாட்டெல்லாம் பற்றி பாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் பஹாடி ராகத்தில் என்ன? எனக்கு வந்து ராசாவே உன்னை நம்பி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். முதல் மரியாதை. எஸ் எஸ், பாடலாமே. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க.
என்ன ஒரு லாங்கிங்கோட ஒரு பாட்டில் ஒரு மாதிரி இது கேட்கும்போது ஆல்தோ எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மயக்கம் கொடுக்குனா கூட என்னமோ மனசு ஏதோ பண்ணும் இந்த பாட்டை. ஜானகியம்மா சான்ஸே இல்லை. என்னம்மா பாடியிருக்காங்க இந்த பாட்டை. சரி, நம்ம தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு மற்ற பஹாடி ராகம் பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். நினைத்தது யாரோ நீதானே, தினம் உனை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேரில், சாலையோரம் சோலையொன்று ஆடும் சங்கீதம் பாடும், கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, சாலையோரம் சோலை ஒன்று ஆடும் சங்கீதம் பாடும், சீர் கொண்டு வா வெண்மேகமே, இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை துளிரும் கோலம், இதுவே இனி என்றும் நிரந்தரம், சீர் கொண்டு வா வெண்மேகமே. So relaxing. Yeah, this place is really nice. ஜாலியாக இருக்கு. வெதர் இஸ் ஆல்சோ ஸோ நைஸ். Yeah. சரி, இப்போ இந்த ரிலாக்ஸிங் அட்மாஸ்ஃபியரில் ஒரு நிதானமாக என்ஜாய் பண்ணி பாடுறதுக்கு ஒரு பஹாடி. அப்போ மடியில் படுத்துக்கிறா. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். ஆஹா, எவ்வளோ சிச்சுவேஷன் சாங்னா இதுதான். சரி, ரிலாக்ஸிங் பஹாடி பார்த்தோம். கிளாசிக்கல் பஹாடி இருந்திருக்கா? இருக்கு. ஆ, நம்ம நடிகர் திலகம் நடிச்சது ஆ. எப்பேற்பட்ட காவிய படம் அது. கர்ணன் படத்துல வருமே பாப்பா, அந்த படத்துல இல்லாத ராகங்களா இல்லாத பாடல்களா? சரி, பாடு பார்க்கலாம். கண்ணுக்கு குலம் ஏது, கண்ணுக்கு குலம் ஏது, கண்ணா கருணைக்கு இனம் ஏது, கண்ணுக்கு குலம் ஏது, விண்ணுக்குள் பிரிவேது, கண்ணா விண்ணுக்குள் பிரிவேது, கண்ணா விளக்குக்கு இருளேது, கண்ணுக்கு குலம் ஏது. வாட் அ பியூட்டிஃபுல் சாங். Yeah. சரி, இதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப ஸ்லோவாக பார்த்தோம். இந்த பழைய பாடல்கள் 60களில் வந்த பாடலையே நம்ம மெல்லிசை மன்னர்கள் அவங்களும் ரொம்ப அழகான பஹாடிலாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களோட காம்போசிஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த பாட்டு எல்லாமே ரொம்ப அப்படியே ரசித்து இழுத்து ஒரு மாதிரி ஒரு லாங் சிலபல்ஸோட பாடல்கள். அதுவும் ராஜா சார் வந்து நிறைய பாடல்கள் அந்த மாதிரி லாங் சிலபல்ஸ்லாம் போட்டிருக்காரு. ரொம்ப வித்தியாசமாக மெல்லிசை மன்னர்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷார்ட் ஃப்ரேசஸோட இந்த பஹாடி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ, ஓ ஓ ஓ ஓ ஓ, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ, எந்த பார்வைப்பட்டு சொந்த உள்ளம் கெட்டு எங்கே மயங்கி நின்றாரோ, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ. சரி, இதே போல வந்து இன்னொரு பாட்டு கிட்டத்தட்ட இதே அர்த்தத்துல. ஆமால.
யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ சலவை கல்லே சிலையாக தங்கப்பாளம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக மயங்க வைத்தாளோ யார் 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 அவள் யாரோ பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதை பாடு மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு கண்ணில் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர் கோலம் மனமே நினைவே மறந்து விடு துணை நான் அழகே துயரம் விடு வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இன்று கண்டு கொண்டேன் சீதையை வான்மேகங்களே இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் அதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாடும் சூடுவேன். ஜங்கிள் ட்ரெக் போனோம், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்லி பிரச்சனை கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டோம், அது கொஞ்சம் குளிர் நல்லா இருந்தது, ஆனால் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் இப்போ மழை விட்ட உடனே ரொம்ப அழகாக என்ன வானவில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வானவில் பார்த்த உடனே எனக்கு வானவிலை பற்றி எத்தனை பாட்டு வந்திருக்கு. பஹாடியில் வந்த வானவில், எஸ் ஒன்று பாட. அன்னமே அன்னமே எந்தன் ஸ்வர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மாது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேணும் தேவனே என்னுயிரே தில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல் ஜில் ஜில் இள நெஞ்சில் ஜல் ஜல் ஒரு ஊஞ்சல் ஜில் ஜில் இள நெஞ்சில் ஜல் ஜல் ஒரு ஊஞ்சல் ஆடல் பாடல் கூடல். என்ன அழகான பாடல்கள் பஹாடியில், பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் நாளைக்கு கிளம்பணுமே, மனசே இல்லை. இதுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, இருக்கே, பாடிடலாமே. கடைசி பாடல். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நெல்ல பொன்னே இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இறைவேன்
நிஜமாவே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா பஹாடியில் இன்னும் எத்தனையோ பாடல்கள் இருக்கு, ரொம்பவே நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம ஒரு சில பாடல்கள் தான் பார்க்கவே முடிஞ்சுது. உங்களுக்கு தெரிந்த பஹாடி ராக பாடல்களை நாங்கள் கவர் பண்ணாத பாடல்களை கமெண்ட்ல எழுதுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பத்தி பேச ஒரு நாள் போதுமா? So I'll see you again. Till then, stay safe. Take care. This is Priya signing off. Bye bye. பாய்.